Huawei இருந்து P20 Lite அப்படிங்கிற மொபைல் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா. இந்த மொபைல் ஃபோனில் கேமராவுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியாவுக்குமே பிரத்யேகமாக முன்புறத்தில் 24 மெகா பிக்சல் கேமரா சிஸ்டம் வச்சிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்டு 8.0 ரன் ஆகிட்டு இருக்கு. இது இருக்கிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹை சிலிகான் கிரின் 659 அப்படிங்கிற ப்ராசஸர். 4GB RAM மற்றும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட இந்த மொபைல் ஃபோனில் 3000 mAh பேட்டரி இருக்கு. கைக்கு அடக்கமான இந்த மொபைல் ஃபோன் டிராவலுக்கு வந்து ரொம்ப உகந்த மொபைல் ஃபோனாக இருக்கும். சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கிற லாஸ் வேகாஸ் சிட்டியை வந்து நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிராவலுக்கு என்கிட்ட 2 மொபைல் ஃபோன் இருந்துச்சு. ஸோ நோக்கியா 7 Plus மற்றும் Huawei P20 Lite. இந்த டிராவல் அப்போ இந்த மொபைல் ஃபோன் வச்சு, அதாவது Huawei P20 Lite மொபைல் ஃபோன் வச்சு எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த P20 Lite மொபைல் ஃபோனுடைய கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு கேமரா ரிவ்யூவையும் பார்த்துருவோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஒரே கல்லில் 2 மாங்கா, Huawei P20 Lite மொபைல் ஃபோனுடைய கேமரா ரிவ்யூ மற்றும் லாஸ் வேகாஸ் சிட்டியினுடைய டிராவல் போட்டோஸ் இரண்டையும் இந்த பதிவில் பார்ப்போம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்கிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல்ல அறிவிப்பு வந்துடும். என்னோட ரூம்ல இருந்து பார்க்குறப்போ நான் அதிகாலையில் இந்த சன்ரைஸ் ஆகிற ஒரு வியூ வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டைம் லேப்ஸ் வீடியோவோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிப்போம். லாஸ் வேகாஸ் பக்கத்தில் இருக்கிற ஹூவர் டேம் அப்படிங்கிற ஒரு அணையை வந்து நம்ம முதல்ல பார்ப்போம். மிகவும் பிரம்மாண்டமான இந்த அணை பார்த்தீங்கன்னா 3 மாகாணங்கள் மற்றும் 2 நாடுகள் தண்ணி மற்றும் எலக்ட்ரிசிட்டியை சரிசமமா பங்கிடுறதுக்கு உதவியா இருக்கு. வறண்டு கிடக்கிற இந்த பூமியில கொலராடோ ரிவர் அப்படின்னு ஒரு காட்டாறு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஆறை தடுத்து நிறுத்தி அதுக்கு நடுவில் ஒரு பெரிய அணை கட்டி 3 ஸ்டேட், அதாவது நெவேடா, அரிசோனா மற்றும் கலிபோர்னியா 3 ஸ்டேட்டுக்குமே தண்ணி மற்றும் எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றாங்க. இந்த கொலராடோ ரிவர் மெக்சிகோ கண்ட்ரிக்கும் போறதுனால அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இந்த 2 நாடுகளுமே இந்த டேம்னால பயனடையுது. நான் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இந்த P20 Liteனுடைய கேமரா பார்ப்போம். இந்த வீடியோ எடுக்கிறப்போ இந்த கேமராவுடைய திறன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாட்டி எலக்ட்ரிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே இல்லாதனால ஃபுட்டேஜ் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கு. பேனோரமா மோட் இந்த மொபைல் ஃபோனில் ரொம்பவே அருமையாக வருது. டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்பப்போ. முக்கியமான செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாகவே காமிக்குது. ஸோ இந்த ஹூவர் டேம்னால உருவாக்கப்பட்ட ஒரு லேக் தான் இந்த லேக் மீட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹோட்டலில் அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்டஸ் கார்டன் போனோம். கத்தாழையில் இத்தனை வகை இருக்குன்னு இந்த கேக்டஸ் கார்டன் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு கண்கூடா காட்சியாக இருந்தது. ஆனால் நம்ம P20 Lite மொபைல் ஃபோனுடைய கேமரா பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்பவே அக்யூரேட்டாக காமிக்குது. இமேஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறப்போ அப்பப்போ சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளுப்பாக்குற மாதிரி இருக்குது. கலர் சேச்சுரேஷன் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேக்டஸ் கார்டன் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் டைம் வந்ததுக்கப்புறமா இந்த லாஸ் வேகாஸ் சிட்டி வந்து இன்னமும் களை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாஸ் வேகாஸ் சிட்டியில் இருக்கிற பல கேசினோஸ் மற்றும் ஹோட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நடந்தே போய் பார்த்தோம். இந்த போட்டோஸ் எல்லாமே இரவு நேரத்தில் எடுத்ததுனால லோ லைட் போட்டோகிராஃபியினுடைய திறன் உங்களுக்கு தெரியும். ஷார்ப்னஸ் லோ லைட்ல வந்து ஷார்ப்னஸ் அவ்வளவா இல்லை. எக்ஸ்போஷர் மற்றும் கலர் ரீப்ரொடக்ஷன் கரெக்டாக இருந்தாலுமே இமேஜ் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாக தான் இருக்கு. எட்ஜ் பூராமே சாஃப்டாகவே தெரியுது. லோ லைட்ல செல்ஃபியும் கொஞ்சம் வெளுத்தாப்புல தான் இருக்கு. எக்ஸ்போஷர் அதிகமாக காமிச்சு பிளாக் லெவல்ஸ், அதாவது கான்ட்ராஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்.
முற்றிலும் லோ லைட் இருந்தாலுமே போட்டோஸ் வந்து பார்க்குறபடி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. நாய்ஸ் ரிடக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ் வேகாஸ் சிட்டி, என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்ட். பெலாஜியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் மற்றும் கேசினோ, இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு டான்சிங் ஃபவுண்டன். ஸோ இது வந்து சூதாட்டம் நடக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் வந்து லீகல், சட்டவிரோதமான விஷயங்கள் எதுவும் பண்ணல. இவங்க சட்டத்துக்கு உள்பட்டு நடக்கிறதுனால இந்த ஊரில் மட்டும் சூதாட்டம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அகைன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாதனால நடுக்கங்கள் நிறையாவே தெரியுது நமக்கு. ரொம்ப பிஸியான சிட்டி லாஸ் வேகாஸ். எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேபிட்டல் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஊரை நான் வந்து ஹுவாவேவுடைய P20 லைட் மூலமாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். கேமராவுடைய திறன் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னைய பொறுத்த மட்டும் இந்த வேலைக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் மற்றும் பல விவரங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.